Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா முட்டை பொரியல் தான் செய்ய போறேன். அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சட்டி அடுப்புல வச்சுக்கலாம். சூடாகட்டும். இப்போ பாத்தீங்கன்னா 3 முட்டை எடுத்துர்க்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு போட்டுருக்கேன். உப்பு போட்டு நல்லா முள்ளு கரண்டி வச்சு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பீட் பண்ணிட்டு அத அப்படியே நம்ம சட்டியில ஊத்திக்கலாம். உப்பு பார்த்துட்டு உப்பு வேணுங்கிற அளவுக்கு போட்டுட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். இல்ல வெங்காயம் எல்லாம் எதுவுமே தேவையில்ல. இந்த மாதிரி சட்டி ஃபுல்லா நம்ம ஊத்திட்டு அது கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா அத திருப்பி போட முடிஞ்சா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இத நல்லா இப்படி எல்லா பக்கமும் படுற மாதிரி மறுபடியும் அந்த மாதிரி கரக்கி விட்டுறலாம். அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாவே வெந்துரும். இதுல பாத்தீங்கன்னா இப்ப மிளகு தூள் 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுருக்கேன். இது சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இத நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். எடுக்க முடிஞ்சா அப்படியே எடுத்துக்கலாம். அப்படி இல்லனா இந்த மாதிரி எல்லா பக்கமும் அத அப்படியே பிரட்டி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இத அந்த மாதிரி எல்லாம் மொத்தமா சேர்த்து வச்சிட்டு இந்த மாதிரி பிரட்டி விட்டுட்டு இது ஒரு மூடி வச்சுக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா நல்லா சீக்கிரமா வெந்துரும். வெந்து நல்லா பாத்தீங்கன்னா உருண்டையா வந்துரும். இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல பொரியல் மாதிரி வந்துரும். இது கூட தேங்காய் போடணும்னு நினைக்கிறவங்க தேங்காய் போட்டுக்கங்க. கொஞ்சம் அதிகமா இருக்கும். இது இந்த மாதிரி சிம்பிளா செய்யணும்னா ஒரு நிமிஷத்துல இந்த மாதிரி சீக்கிரமா ஒரு சைடு டிஷ் செஞ்சுக்கலாம். ஈஸியா இருக்கும். சூப்பரா டேஸ்டாவும் இருக்கு. இதுல வெங்காயம் எல்லாம் இருக்காது. வெங்காயம் பிடிக்காதவங்களுக்கு இது சூப்பரான ஒரு சைடு டிஷ்ஷா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிப்பி கேரளா சமையல் பாருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா எல்லாம் பொடி பொடியா ஆயிரும். சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான். பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி.